இது வந்து குணவதி கிட்ட கேட்குறாங்க, நிஜமாவே சொல்கிறதெல்லாம் உண்மையா குணவதின்னு? நிஜமாக தாண்டி சொல்கிறேன், எல்லாத்தையும் இப்போ தான் கேட்டுட்டு வந்தேன். அவள் உங்ககிட்ட நல்லா ப்ரே பண்ணியிருக்கா. அந்த இன்பா உன்னை நல்லா நம்ப வச்சு ஏமாத்தியிருக்கா. உண்மையிலே சொல்லப்போனால் இன்பா சொன்னதுக்கு எல்லாமே போய் அவள் உங்ககிட்ட நல்ல கேம் விளையாடிருக்காடி அப்படின்னு நீ என்னடி சொல்கிற? ஆமாம் ஆனந்தி, அவள் வேணும்னே தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா. எதுக்காக அவள் இதெல்லாம் பண்ணணும்? ஏன்னா அவள் விரும்புகிறாள்ல, எப்படியாவது சார் அடையணும்னு விரும்புகிறா. குமரன் சாரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க நீ இடைஞ்சலா இருப்பேன் அவன் நினச்சிருப்பா. ஏன்னா குமரன் சார் உங்ககிட்ட நல்லா பழகிறாரு, அதனால் எங்கே நீங்கள் 2 பேர் செட் ஆகிட போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயம் வந்திருக்கும். அதனால தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா. சரிடி, அதுக்காக ஒருத்தரை பற்றி இவ்வளோ தரக்குறைவாக பேசணுமா? அவரை பற்றி என்னெல்லாம் சொன்னால் தெரியுமா? அவர் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமானவன்னு சொன்னாடி. அது மட்டுமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காடி. இவ்வளோ விஷயத்தையும் ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவாளா? அவள் சொல்லுவாடி. அவள் பார்க்கும்போதே ஆள் சரியில்லை. முதல்ல அவளை நம்ம மீட் பண்ணமே, அப்போவே எப்படிலாம் நம்மக்கிட்ட வந்து நடந்துக்கிட்டா, அதை மறக்க முடியுமா? அவள் ஒரு மாதிரியான ஆள் தாண்டி. அவகிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. இப்போ தெரிஞ்சு போச்சுல அவளை பற்றி, இதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனந்தினி அப்படின்னோடனே, நான் பார்த்துக்கிறேன்டி இதுக்கப்புறம் அவள் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி கண்டிப்பாக கொடுப்பேன். அது சொல்லு. என் ஆனந்தினா சும்மாவா? வம்பு சண்டைக்கு போகமாட்டா. வர்ற சண்டை ஆனந்தி எப்படி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இன்பா வந்துச்சு, அந்த ஆனந்திக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிருக்குமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாக இருக்காங்க. இந்த உடனே வந்து ஆனந்தி வராங்க. ஆனந்தி பார்த்துட்டு ஐயோ இவ வேறு வராளேன்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காங்க. உடனே வந்து ஆனந்தி கிட்ட வந்து, ஆனந்தி நீ நடந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்பிட்டியா? அவர் என்னை அடிச்சிட்டாருன்னு நீ நினைக்கிறியா? எல்லார் முன்னாடியும் அப்படி இருக்கக்கூடாதுடா, அதனால தான் என்னை அடிச்சிட்டாரு. மற்றபடியெல்லாம் எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என் மாமா என்னை அடித்ததெல்லாம் செல்லமாக தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துறியா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உன்னை இன்பா, அது வந்து ஆனந்தி நீ சொன்ன பொய்யெல்லாம் போதும். உன்னை என்னை ஏமாளி நினச்சிட்டு இருக்கியா? நீ பாட்டுன்னு போய் பேசிகிட்டே இருப்பா, அதெல்லாம் நான் நம்பிட்டே இருக்கணுமா? என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? உனக்கும் குமரன் சாருக்கும் நிச்சயம் நடக்கலை, நிச்சயம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்க. அது மட்டுமா, நீ என்னென்ன வேலை சொன்ன குமரன் சாரை பற்றி தப்பாக எப்படிலாம் பேசினேன், அது எல்லாத்தையும் எனக்கு நான் மறந்து போயிடுமா? இப்போவே போய் நீ நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து குமரன் சார்கிட்ட, அம்மா கிட்டேயும் அதே மாதிரி குமரன் சார்கிட்டையும் எல்லாக்கிட்டையும் சொல்லட்டுமா? அப்போ தெரியுமா நீ நல்லவளா கெட்டவளான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனந்தி அது வந்து அப்படின்னோடனே, வாயை மூடு, எப்படி இப்படிலாம் போய் பேச உனக்கு மனசு வந்தது? நீ குமரன் சாரை விரும்பியிருக்க, அவர் அடையணும்னு விரும்புகிற, அதனால நான் பேசுறது உனக்கு பிடிக்கல. அது ஒரு பக்கம் நியாயமாக இருந்தாலும் குமரன் சாரை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்க, அதுவும் மோசமாக பேசியிருக்க. இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? இப்படி உன்னால் பேச முடியுது? மாமான்னு 24 மணி சொன்னால் பத்தாது, அவங்க மாமாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கணும்ல. நீ அவரை இந்த அளவு தரக்குறைவாக பெண்கள் விஷயத்தில் பேசினியே, இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவார், எவ்வளோ வேதனைப்படுவார். நீ எல்லாம் ஒரு பொண்ணா இப்படி பேசியிருக்க அப்படின்னோடனே, இங்கே பாரு, இவ்வளோ நாளாக வந்து நீ சொன்னது எல்லாத்தையும் நான் நம்பி நானே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து குமரன் சாரை பற்றி தப்பாக நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றெல்லாம் அப்படி சொல்லி டென்ஷன். இப்போ என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்க? நான் பேசினேன் என்னன்ற? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் மாமா கூட யார் பேசினாலும் பழகினாலும் எனக்கு பிடிக்காது. நான் அப்படி தான் செய்வேன். என்ன பண்ண முடியும் உன்னால்? ஓ அப்படியா? நீ நீ வந்து உங்கள் மாமா கூட நான் பேசினா பழகினா பிடிக்காதா? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ இன்பா, கண்டிப்பாக வந்து குமரன் சார்கிட்ட நான் நெருங்கி பழகுவேன். குமரன் சாரும் நானும் பேசுவோம், பழகுவோம், எங்கே வேணாலும் போவோம், எங்கே வேணாலும் வரும். ஒன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிக்கோ. இவ்வளோ நாளாக நீ சொன்ன பொய்யை நம்பி குமரன் சார்கிட்ட நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண தெரியுமா? அதெல்லாம் எவ்வளோ தப்புன்னு இப்போ தான் புரியுது. இங்கே பார், நீ வந்து பழக்கக்கூடாது, அதை சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல? இதுக்கப்புறமா என் மூஞ்சிலே முடிக்காது, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு இன்பா செம்ம டென்ஷன் ஆகிரு. விட மாட்டேடி, நீ எப்படி வந்து என் மாமா கூட பழகுற நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக இருக்காங்க. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க.